இல்ல தமிழ்நாட்டுல அதிகமா ஆட்சி அமைச்சது ஏடிஎம்கே தான். அதுபோல டிஎம்கே வந்து 24 வருஷமா இருந்திருக்காங்க. அதிகபட்ச ஆட்சி வந்து இது மாதிரி 50 வருஷம், கிட்டத்தட்ட 50-59 வருஷம் இவங்க 2 பேர் தான். காங்கிரஸ் சேர்த்தா 59 வருஷம். இவ்வளவு நாள்ல இல்லாத ஒரு விஷயம், திடீர்னு அந்த 2 கட்சி, அதாவது திடீர்னு பாத்தீங்கன்னா எப்ப டிஎம்கே எங்க உட்காருப்பாங்க, டிஎம்கே எப்படி ஏடிஎம்கே இப்படி இருந்தது. இப்ப ஏடிஎம்கே கையை பிடிச்சி வந்து என் பக்கத்துல உட்காந்து வைப்பான எப்படி இருக்கும். இப்ப அப்படிதான் சட்டசபையில உட்காந்துருக்காங்க. அப்படிதான் பண்ணி அவன் அவன் 2 பேரும் ஒண்ணா உட்கார வச்சு அவனுக்கு வேற வழி இல்லையே. எதிர்கட்சி அவங்க 2 பேர் தானே. இல்ல எதிர்கட்சி ஏடிஎம்கே கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களோட பட் ஆனா என்னன்னா இப்ப ஒரே சைடுல ஃபர்ஸ்ட் டைம் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்சி அப்போஸ் பண்ண போறாங்க. இவங்க மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க, எதிரில ஒரு கட்சி வச்சு அப்போஸ் பண்றாங்க. ஒருவேளை இதுக்கு தான் போயிட்டு விஜய் போயிட்டார் பொழுது, நான் சின்ன பையன் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, வீடு வந்து சொல்லிட்டு போறேன், இந்த புதுசா வந்து வச்சு செஞ்சிடாதீங்க சட்டசபையில. ஸ்ட்ராட்டஜிக் இருக்கும் ஏதாவது ஒண்ணு. அது நிமித்தமா ஒரு பலன் இருக்கும். அது நிமித்தமா ஒன்னு புதுசா சொல்ல வர்றது. நான் அப்படி இல்ல, அது ஒரு படத்துல சொல்லுமா, எதிரிய வாழ விட்டு அவனை வாழ்ந்து காட்டு. இல்ல விஜய் பண்ணதெல்லாம் பார்த்தா எனக்கு இந்த மாஸ் டைலாக்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. சினிமா டைலாக் மாதிரி தான். அதே சினிமாவில் பார்க்கும்போது சர்க்கார் படத்தை பார்த்தாச்சுங்க, அதே டிட்டோ தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இல்ல அவன் சொல்ல அது வந்து பிராண்ட் அழிப்பேன், அழிச்சிட்ட அப்படி உன் தலைவனை தோக்கடிப்பேன், தோக்கடிச்சிட்ட அப்படி. ஒரு ஓட்டு மாத்தூர் நாடு ஒரே ஓட்டுல ஒரு தொகுதியை ஜெயிச்சிட்டாங்க. டோட்டலா வாஷ் அவுட் பண்ணி சென்னையில வந்து கிளீன் ஸ்வீப் மாதிரி கிட்டத்தட்ட 2 தொகுதி மட்டும்தான் ஆல்மோஸ்ட் கிளீன் ஸ்வீப். சென்னை வந்து டிஎம்கே கோட்டை.